Hello friends, welcome to my channel Gaus. இன்னைக்கு drawing video ஒரு tutorial video. நம்ம சேனல்ல நிறைய தளபதி ஃபேன்ஸ் இருப்பீங்க. ஸோ தளபதி டிராயிங்கோட tutorial அப்லோட் பண்ணால் கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்சோ பீஸ்ட் அவுட்லைன் வீடியோ இன்னும் 1000 லைக்ஸ் ரீச் பண்ணலை. ஸோ அதை ரீச் பண்ணாதான் என்னால் பீஸ்ட் ஃபர்ஸ்ட் லுக்கோட டிராயிங் வீடியோ அப்லோட் பண்ண முடியும். ஸோ சீக்கிரமாக அதை 1000 லைக்ஸ் ரீச் பண்ண வைங்க. கண்டிப்பாக உங்களுக்காக பீஸ்ட் ஃபர்ஸ்ட் லுக் டிராயிங் அப்லோட் பண்ணுவேன். இன்னைக்கு நம்ம மாஸ்டர் செகண்ட் லுக் டிராயிங் tutorial தான் இப்போ பார்க்க போகிறோம். அப்படி நீங்கள் அந்த டிராயிங் வீடியோ பார்க்கல, நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வரும். அண்ட் தென் இந்த மாஸ்டர் செகண்ட் லுக் டிராயிங் வீடியோட லிங்க்கை மேலே கார்டில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி பார்த்துட்டு தென் இந்த டியூட்டோரியல் வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். இந்த மாஸ்டர் செகண்ட் லுக் தளபதியோட ஸ்கின் போர்ஷன் டியூட்டோரியல் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா அதுக்கும் மேலே கார்டு கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி பார்த்துட்டு அந்த டியூட்டோரியலையும் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி நீங்கள் இந்த மாஸ்டர் செகண்ட் லுக் டிராயிங்கை கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் இந்த டிராயிங் இன்னும் பெட்டராக கண்டிப்பாக என்னோட டியூட்டோரியல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டியூட்டோரியல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டிராயிங் வீடியோவை உங்களுக்காகவே தான் ஸ்லோ பண்ணி எக்ஸ்ப்ளனேஷனோட அப்லோட் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க மிஸ் பண்ணாமல் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த டிராயிங் வீடியோவோட ரெஃபரன்ஸ் இமேஜ் என்னோட மெயின் டிராயிங் வீடியோவில் இருக்குது. அப்படி நீங்கள் அதை ட்ரா பண்ண போகிறீங்கன்னா அதை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் இந்த டிராயிங்க்கு யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். இந்த டிராயிங் பார்த்தீங்கன்னா நிறையா டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ அதனால் எனக்கு 100+ ஹவர்ஸ் டைம் ஆச்சு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. என்ன மாதிரியே நீங்களும் பொறுமையாக டைம் கொடுத்து நான் சொல்கிற மாதிரியே ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் அதே ரிசல்ட் வரும். இப்போ வாங்க டியூட்டோரியல்குள்ளே போகலாம். பட் அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். ஸ்டாப். நீங்களும் ஒரு ஆர்டிஸ்டா? உங்களுக்கும் இதே மாதிரி ரியலிஸ்டிக்காக ட்ரா பண்ணணுமா? இதெல்லாம் தான் சம் ஆஃப் மை ரியலிஸ்டிக் டிராயிங்ஸ். உங்களாலையும் இதே மாதிரி ரியலிஸ்டிக்காக ட்ரா பண்ண முடியும். ரியலிஸ்டிக்காக ட்ரா பண்ணுறதுக்கு கண்டிப்பாக காஸ்ட்லியான மெட்டீரியல்ஸ் தேவையான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இந்த மாதிரி சீப் கலர் பென்சில்ஸ் யூஸ் பண்ணியோ நல்லா ரியலிஸ்டிக்காக ட்ரா பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் தான் சம் ஆஃப் மை ஸ்டூடெண்ட்ஸ் ரியலிஸ்டிக் ஆர்ட் ஒர்க்ஸ். மோஸ்ட் ஆஃப் மை ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா டாம்ஸ், கேம்லின் அந்த மாதிரி சீப் மெட்டீரியல்ஸ் தான். உங்களுக்காகவே தான் ஸ்பெஷலாக இந்த டிராயிங் கோர்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த டிராயிங் கோர்ஸோட ஃபீஸ் ஜஸ்ட் 1000 rupees per month தான். ஸோ உங்களுக்கு ரியலிஸ்டிக் டிராயிங்கில் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ஆஃபர் ஒரு லிமிடெட் பீரியடுக்கு தான் இருக்கும். அண்ட் ஆல்சோ நான் லிமிடெட் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். So that I can focus more on each student. இந்த கோர்ஸ் வந்து ஒரு குரூப் கிளாஸ் அண்ட் ஆல்சோ அவைலபிள் இன் டிஃப்ரெண்ட் டைமிங்ஸ். கிளாஸஸ் எல்லாமே ஆன்லைனில் நடக்கும். கிளாஸஸ் எல்லாமே தமிழில் தான் சொல்லி தருவேன். இந்த ரியலிஸ்டிக் டிராயிங் கோர்ஸ் வந்து கலர் பென்சில்ஸ்க்கும் இருக்குது, பென்சில் டிராயிங்க்கும் இருக்குது. உங்களுக்கு எந்த டைப் ஆஃப் ரியலிஸ்டிக் டிராயிங் என்கிட்ட கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அந்த பேட்சை சூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் என்ன வெயிட் பண்ணுறீங்க? கீழே இருக்க ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் கிளிக் பண்ணுங்கள், எங்களோட கிளாஸஸ் ஜாயின் பண்ணுங்கள். நீங்களும் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி ரியலிஸ்டிக்காக ட்ரா பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அவுட்லைன் எப்படி அக்யூரேட்டாக ட்ரா பண்ணுறதுக்கு தனியாகவே டியூட்டோரியல் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அந்த டியூட்டோரியலை பார்த்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ டியூட்டோரியலை ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு வீடியோவில் பேக்ரவுண்டில் இருக்க டீட்டெயில்ஸை எப்படி ரியலிஸ்டிக்காக ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என்னோட டிராயிங்ஸ் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃபுல் பேப்பரும் கம்ப்ளீட்டாக ட்ரா பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கும் அதே மாதிரி கம்ப்ளீட்டாக ட்ரா பண்ண இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்களும் எவ்ரி டீட்டெயிலையும் கேர்ஃபுல்லாக நோட் பண்ணி ட்ரா பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் பேக்ரவுண்டில் இருக்க ஷர்ட் போர்ஷனை கலர் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். நார்மல் பிளாக் கலர் பென்சில் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் பேஸ் லேயர் கலர் பண்ணிடுங்க. கலர் பண்ணுறப்போ நல்லா ஈவனாக ஸ்மூத்தாக கலர் பண்ணுங்கள். தென் கொஞ்சம் டார்க் கிரே கலர் பென்சில் யூஸ் பண்ணி அந்த பிளாக் கலருக்கு மேலே தேவைப்படுற இடத்துல ரெஃபரன்ஸ் இமேஜ் பார்த்து கலர் பண்ணுங்கள். தென் கொஞ்சம் லைட்டாக கிரே கலரில் இருக்க போர்ஷன்லாம் லைட் கிரே கலர் பென்சில் யூஸ் பண்ணி கலர் பண்ணுங்கள். அப்படி உங்ககிட்ட லைட் கிரே கலர் பென்சில் இல்லைனா கூட ஒயிட் கலர் பென்சில் யூஸ் பண்ணி கலர் பண்ணுங்கள். பிகாஸ் ஒயிட் வந்து பிளாக் கலர் மேலே அடித்தாலும் அது லைட் கிரே கலர் எஃபெக்ட் தான் கொடுக்கும். ஸோ பேக்ரவுண்டில் இருக்க எல்லா ஷர்ட் போர்ஷனையும் ஃபஸ்ட்டு பிளாக் கலர் பென்சில் யூஸ் பண்ணி பேஸ் லேயர் கொடுங்க. தென் அதுக்கு மேலே டார்க் கிரே கொடுத்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் காமிங்க கலரில். தென் அகெயின் லைட் கிரே பென்சில் ஆர் ஒயிட் கலர் பென்சில் யூஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் டெப்த் கொடுங்க ட்ராயிங்க்கு. அண்ட் ஆல்சோ ரொம்ப மைன்யூட் டீட்டெயில்ஸ்லாம் நைஃப் யூஸ் பண்ணி கொஞ்சம் டெக்ஸ்சர் பண்ணுங்கள். ஸோ தட் இந்த ஷர்ட் இன்னும் ரியலிஸ்டிக்காக தெரியும். அண்ட் ஓவரால் ரெஃபரன்ஸ் இமேஜ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆரஞ்சு கலரில் இருக்கும். ஸோ அதனால் உங்கள் கலரிங் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண பிறகு ஆரஞ்சு கலரும் டாப்பில் அடிச்சிருங்க.
ஸோ இதே மெத்தட் தான். இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் பேக்ரவுண்டில் இருக்க ஃபுல் ஷர்ட் போர்ஷனையும் கலர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பேக்ரவுண்டில் நிறைய பேரோட ஹெட் போர்ஷன் இருக்கும். ஸோ பேக்ரவுண்டில் இருக்கவங்க எல்லாருமே பேக் சைட் ஹெட் போர்ஷன் தான் தெரியும். அதனால் ஹேர் நீங்கள் அதிகமாக ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஹேர் ட்ரா பண்ணுற டெக்னிக் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இனிஷியலாக பிளாக் கலர் பென்சில் யூஸ் பண்ணி பேஸ் லேயர் கொடுத்துருங்க. தென் அதுக்கு மேலே நைஃப் யூஸ் பண்ணி ஸ்மால் ஹேர் லைன்ஸ்லாம் ட்ரா பண்ணுங்கள். நல்லா பொறுமையாக டைம் கொடுத்து ட்ரா பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் மைன்யூட் ஹேர் லைன்ஸ்லாம் நைஃப் யூஸ் பண்ணி ட்ரா பண்ண அப்புறம் டார்க்னஸ் அண்ட் பிரைட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி பிளாக் கலர் பென்சில், கிரே கலர் பென்சில் அண்ட் ஒயிட் கலர் பென்சில் யூஸ் பண்ணி அந்த ஹேர் போர்ஷனை இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக காமிங்க. ஸோ தட் லைட் படுற இடம்லாம் பிரைட்டாக தெரியும் அண்ட் ஆல்சோ லைட் ரீச் பண்ண முடியாத இடம்லாம் கொஞ்சம் டார்க்காக தெரியும். இந்த மாதிரி லைட் பற்றின ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங், அப்புறம் எப்படி ஷேட் பண்ணணும், இதெல்லாமும் இன்னும் டெப்த்தாக கற்றுக்கணுன்னா நீங்கள் என்னோட கிளாஸஸ் ஜாயின் பண்ணி என்கிட்ட டீட்டெயில்டாக பர்சனலாக கற்றுக்கலாம். அதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் அந்த கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோலையும் சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் சொன்ன டெக்னிக்ஸை ப்ராப்பராக நீங்களும் ஸ்லோவாக டைம் கொடுத்து பண்ணிங்கன்னா பேக்ரவுண்டில் இருக்க எல்லா டீட்டெயில்ஸும் இதே மாதிரி ரியலிஸ்டிக்காக உங்களாலையும் கலர் பண்ண முடியும். இதுதான் என்னோட ஓவரால் ரிசல்ட். ஸோ உங்களுக்கு இந்த டுட்டோரியல் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் வேறு எதனா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான ட்ராயிங் வீடியோவில் நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணலாம்.